தேயிலை தோட்டத்தை ஏற்று நடத்த முடியாது என்று டான்டி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் டான்டி நிறுவனம் இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், தற்பொழுது டான்டி தரப்பில் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? அதாவது அம்பாசமுத்திரம், நெல்லை மாவட்டம் அம்பாசன் பகுதியில் உள்ள மாஞ்சேலை, மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மாஞ்சேலை தேயிலை தோட்ட தொழிலில் அந்த குத்தகை காலம் முடிவதற்கு முன்பே பிபிடிசிஎல் கம்பெனி வெளியேறுகிறது. இதற்காக அந்த ஊழியர்களுக்கு விஆர்எஸ் கொடுத்து நிவாரண தொகையை வழங்கி வருகிறது. இந்த சூழலில் அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சார்பிலும் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி சார்பிலும் உயர்நீதிமன்ற மதுரைகளில் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு குறித்தும் அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் டான்டி தரப்பில் தனியாக ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் டான்டி தரப்பில் தற்போதுள்ள சூழலில் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்த இயலாது. காரணம் ஏற்கனவே டான்டி 260 கோடி இழப்பில் உள்ளது. மேலும் அந்த பகுதி காப்பு காடாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் அது அந்த சூழல் ஏற்றதாக இல்லை என்று பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து டாக்டர் கிருஷ்ணசாமி வாதிடுகையில் மற்றும் மனுதாரர்கள் வாதிடுகையில் அங்குள்ள தொழிலாளர்களை போலீசார் உதவியுடன் வலுக்கட்டாயமாக வெளியேற்றுகின்றனர். இது கண்டிக்கத்தக்கது. மேலும் பிபிடிசிஎல் நிறுவனம் வனத்துறைக்கு பல கோடி ரூபாய் பணம் செலுத்த வேண்டியிருக்கிறது. அந்த சூழலில் எவ்வாறு அவர்கள் இயந்திரங்களை எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் ஏற்கனவே மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை இந்த வழக்கு முடியும் வரை வெளியேற்றக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே அதையும் மீறி தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுத்தால் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம். மேலும் தொடரலாம் என்று கூறி விரிவான விவாதத்திற்காக ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை ஏற்று நடத்த முடியாது என்று டான்டி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.